ஹாய் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருந்தேன். ஏன்னா என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நிறைய எனக்கு நடந்திருந்தது. ஸோ அது நடக்கும் பொழுது அதை நான் வரவேற்கிறேன் இல்லையா, ஸோ அதை நான் வெல்கம் பண்ணணும் ஹோல் ஹார்ட்டடாக. ஸோ அதுக்காக என்னோட நிறைய டைம் அண்ட் என்னோட ஸ்பேஸ் எல்லாம் நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் என்னால் வீடியோஸ் எதுவும் ரொம்ப ஒரு இன்வால்வடாக என்னால் அதை ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. அதுக்கான வாய்ப்பு நேரம் எனக்கு உண்மையை சொல்லணும், நேரம் தான் இல்லைன்னு சொல்லணும். ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக போட முடியல. பட் வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நிறைய தான் இருந்தது. அண்ட் கமெண்ட்ஸ்லாம் கூட நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாகவே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை தான். பட் யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏகப்பட்ட கான்டென்ட் இருக்கும் அதில். ஸோ எல்லா கான்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நானுமே ஸ்டார்டிங்கில் நிறைய டாபிக்ஸ் யோசிச்சிருக்கேன். பட் எனக்கு அனுபவபூர்வமாக நான் எனக்கு ஒரு நல்லது நடந்து நான் டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பாசிட்டிவாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக தான். ஸோ அதை தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் என்னென்ன டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணி இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சது, என்ன மாதிரியான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் என்னோட ஜேர்னியை இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலராகவே நம்ம சேனலில் வரும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த நான் புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் என்னோட ஜேர்னியோட என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட், பட் ஸ்டில் வி ஆர் இன் டச். அவங்க ஒரு நாள் எனக்கு எதேச்சியாக கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உன்னோட சேனல் நான் பார்த்துருந்துப்பியா, அதில் நீ சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய விஷயங்களும் எனக்கு நடந்தது, பட் என்னால் கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக டெடிக்கேட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ எப்படி நம்ம வாக்கிங் போகணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காலையில் வாக்கிங் எழுந்து போகிறோமோ, நம்மளால ஒரு 3 டேஸ் போக முடியும், 4 டேஸ் போக முடியும். ஒரு 5th டே வரும்பொழுது ஓகே இன்னைக்கு நம்ம தூங்கலாம், நெக்ஸ்ட் டே போய்க்கலாம்னு தோணும். ஓகே அன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளது ஒரு ஹியூமன் பாடி தான் இல்லைங்களா. ஸோ ஒன் டே நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த 6th டேலேருந்து கண்டினியூஸாக நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட பாடி கிளாக் என்ன ஆகும், அந்த ஒரு லேசினஸ்குள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் லைனு அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதை டெடிக்கேட்டடாக அந்த டைமில் அதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் உள்ள வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு உங்களை ஃபஸ்ட்டு பிடிக்கணும். உங்களுக்கு உங்களே பிடிக்கலன்னா வேறு யாருக்குமே உங்களை பிடிக்காது. ஓகேங்களா. இது உலகத்தில் இருக்கிற நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸு அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உங்களை பிடிக்கும், அதுதான் செல்ஃப் லவ். ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்காக நம்ம ஏன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதில் என்ன தப்பு இருக்குது, தப்பு இல்லைல்ல. ஸோ ஒரு 5 டேஸ் நீங்கள் பண்ணுறீங்க, 2 வீக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் சோம்பல் தட்டுதுன்னா கண்டிப்பாக ஆகும். பரவாயில்ல, அதுக்கான அந்த சோம்பலுக்கான ஒரு ஸ்பேஸையும் நம்ம கொடுப்போமே. அந்த அந்த சோம்பல் அப்போ தான் வெளியில் வரும் நம்ம பாடியை விட்டு. ஸோ அந்த ஒரு எனர்ஜி நம்ம பாடியை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா ஒரு 1 டே கேப் விடுங்க. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் ஸ்விட்ச் பேக் ஆகுங்க, மறுபடியும் உங்கள் பழக்கத்துக்குள்ளேயே நீங்கள் போங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ராக்டிஸ் இது நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன ஒரு நியூ ஹேபிட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில பேருக்கு ஜேர்னலிங் பிடிக்கும், எக்ஸசைஸ் பண்ணணும், சைக்கிளிங் பிடிக்கும், ஸ்கிப்பிங் பிடிக்கும், இல்லை யோகா கிளாஸ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னா கண்டிப்பாக அந்த பிரேக்கை எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. பட் ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே அந்த பிரேக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. மறுபடியும் உங்களுடைய ஹேபிட்குள்ளே நீங்கள் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் 48 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுடைய லைஃப்பில் உங்களோட ஒரு பார்ட்டாகவே மாறும். அதை உங்களாலேயே உணர முடியும். ஓகே. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலை நல்லா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரெகுலராகவே வீடியோஸ் எல்லாமே போட போகிறேன். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சூடோ சயின்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு
ஒரு விஷயமா கூட இருக்கலாம். யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, இன்னைக்கு உங்க லைஃப் வந்து எவ்வளோ ஒரு மிஸ்ரபிளான கண்டிஷன்ல கூட இருக்கலாம். பட் இதுக்கப்புறம் என் லைஃப் மாறுறது நான் கண்கூடா பார்க்கணும். என்னால என் லைஃப்ப மாத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோல எல்லாரையுமே சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.